தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வாழை முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து பாசனம் பெறும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை அதிகமாக பயிரிடப்படுகிறது. வாழை சாகுபடி முறை பொதுவானதாக இருந்தாலும் இங்கு அறுவடை செய்யும் முறையானது மற்ற பகுதிகளிலிருந்து சற்று மாறுபடுகிறது. பொதுவாக பிற பகுதிகளில் வாழைத்தார் அறுவடை செய்யும் போது மரத்தை வெட்டிதான் தாரை வெட்டி எடுத்து செல்வார்கள். ஆனால் இப்பகுதியில் வாழைத்தார் அறுவடை என்பது சற்று மாறுபடுகிறது. இந்த அறுவடை முறை என்பது அடுத்த தலைமுறை வாழையும் நன்கு வளர்வதற்கும் பெரிய அளவில் தார் கிடைப்பதற்கும் உதவியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து விவசாயி ராஜாராம் கூறுகையில், நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா இந்த மாதிரி வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இந்த பகுதியில அதிகமா பயிரிடுறது அந்த கதலி வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழைகள் பயிரிடுறோம். இந்த இதுல கையில இருக்கிறது தான் அதுக்கு உண்டான விதை கன்று. இந்த இதோட கிழங்க வச்சு கிழங்கு பகுதியை அடி பகுதியை நடுவோம். ஏக்கருக்கு 1000 வாழை பயிர் பண்ணுவோம். அதுக்கு இந்த கொத்தி கொடுக்கறது, மம்பட்டி வேலை செய்யறவங்களை வச்சு இது பண்றது, இப்படி இந்த மாதிரி கான் எடுக்கிறது, இந்த மாதிரி பணிகள் செய்வோம். 2-3 தடவை உரம் வைப்போம். ஒரு 2 மாத இடைவெளிக்கு ஒரு தடவை இடைவெளி வச்சு உரம் வைப்போம். அதாவது அடி உரமும் போடுவோம், எரு உரமும் போடுவோம், ரசாயன உரமும் வைப்போம். வச்சு கிட்டத்தட்ட இந்த இது ஒரு 10 மாதம் 11 மாதம் ஒரு வருடத்துக்குள்ள அது மகசூல் கொடுக்கும். எங்க பகுதி அந்த வாய்க்கால் பாசனத்தை நம்புற பகுதி. நம்ம தாமிரபரணி ஆற்றுல ஸ்ரீவைகுண்டம் வடகால் பகுதியில இருந்து நேரடி பாசனத்தின் கீழே வாய்க்கால் பாசனத்தின் கீழே உள்ளது. இந்த இதுல வர்ற பக்க கண்ணை, இந்த கதலி வாழையில பக்க கண்ணை நடி விடுறதுன்னு சொல்லுவாங்க, மருதாம்புன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் நடி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கண்ணை மட்டும் விட்டு இந்த தார் வெட்டின பிறகு ஒரு கண்ணை மட்டும் விட்டு மறு வருஷம் அதை நேர்த்தி பண்ணி நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணுவோம். அந்த வாழை வீரியம் இழந்துட்டுன்னா எல்லாருக்கும் நாங்கள் விட்டுருவோம். நம்ம மருந்து நடி விடும்போது இந்த மாதிரி ஒரு கண்ணை மட்டும் விடுவாங்க. மற்ற பக்க கண்கள்லாம் அகற்றிடுவாங்க. அகற்றிட்டு இந்த கண்ணை மட்டும் விட்டா இந்த தாய் வாழையோட சத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு இந்த கண்ணுக்கு வரும். அப்போ அதுக்கு ஒரு வீரியம் உள்ளதாக வந்துடும். அந்த மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி. ஆனால் இது இந்த கசலி வாழை இந்த மாதிரி வாழையில மட்டும்தான் போட முடியும். நேற்ற வாழையிலேயே அந்த மாதிரி பக்க கண்ணுகள் விட்டு மறுநடி கொண்டு வர முடியாது. அதை நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் புதுப்பிச்சு எடுத்து போடுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஆன ஒரு பயிர் வாழை. நம்ம 2.5 மாதம் இருக்கும். 70 நாள் 75 நாள் இருக்கும். அந்த மாதிரி பருவத்தில் உள்ள வாழை. இதுக்கு ஒரு தடவை உரம் வச்சிருக்குது. இந்த கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் சரி பண்ணி அந்த தண்ணி தேங்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். ஒரு தடவை உரம் வச்சிருக்கோம். இன்னும் 2 தடவை உரம் வைக்கணும். இதுலேருந்து 3ஆவது மாசத்துல இந்த பக்க கண்ணு வருது இல்லை, அந்த மாதிரி பக்க கண்ணுகள் வரும். இது ஒவ்வொரு முறையும் அந்த பக்க கண்ணுகளை எடுத்துடணும். எடுத்தா தான் அந்த தாய் வாழை வீரியமா வரும்.